இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் ஐயா துதிக்கிறோங்க தாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா மகிமையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சிறுவரின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நாங்கள் துதிக்கிறோங்க தாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா மகிமையானவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 ஓரபலாதா ரபர சங்கர பலகதுர பலந்தர கதுர பலாதனா லிமன கதுர பலா சங்கர பலகதர தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹல்லேலூயா 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 நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கடங்களிலே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா ஹல்லேலூயா ஓரபலதா ரபர சங்கர பலதர பலதனா லிமன துரகந்தர தலகதுர பலவை கரபலாதர ஜடகம் துரபலாதர கதுரபலாதனா ஹல்லேலூயா 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 நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் துதிக்கிறோங்க தாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா எங்களுடைய குற்றங்களை மன்னித்தவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ஒருவரும் சிறு கூடாமலில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா 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 தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் திறந்து கொடுப்போமா கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவன் நம்மோடு இடைப்படும்படியா தேவனுடைய வார்த்தை நமத்தில் வெளிப்படும்படியா ஹல்லேலூயா 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 ஓரகபலதர ரபர சங்கர பலகதுர பலாதனா உடைய ஆத்மாவுக்கு ஆறுதலை தருகிறவர் நம்முடைய ஆத்மாவுக்கு அமைதியை தருகிறவர் ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொலி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொலி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த நல்ல பிதாவே இந்த கால தினத்தில் ஒரு சமூகத்தில் உண்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படியான கிருபை நேரர்களுக்கு செய்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் இந்த நாளில் உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் அடியேனை மறந்து கர்த்தர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கேட்கிற வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கர்த்தர் எங்களோடு கொடுத்து எங்களை பாதுகாத்து நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போவர் இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தேவன் நம்மத்திலே பலத்த காரியங்களை செய்வாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வீட்டில் அமர்ந்திருந்து கர்த்தர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்கள் யாவரும் தேவனை முழு இறுதியத்தோடு தேடி தேவனை முழு இறுதியத்தோடு ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி கூட பாதுகாத்தார் இந்த வாரத்தின் முதல் நாளிலும் அவர் ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே கூடி வரும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரிப்போம் தேவநாமத்தில பலத்த காரியங்களை செய்வாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா ஆமென் தேவன் நமத்திலே பலத்த காரியங்களை செய்கிறவர் அவர் நம்மோடு கூட உண்டு தேவநாமம் மகிமைப்படுவதாக நாளில் உங்களோடு நான் பேசும்படியாய் நான் தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் செப்பனியாவின்
தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். கர்த்தர் இப்படி சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வார்த்தை உறுதியை பிடித்துக் கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கொடுக்கிறார். யார் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், இனி நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாய். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து செபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தீங்கு நம்மை தொடாதபடிக்கு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். யார் உன் நடுவில் இல்ல, நம் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்த வார்த்தை உறுதியை பிடித்துக் கொள்வோம். தேவன் நம் நடுவில் இருக்கும் போது தீங்கு நம்மை அணுகாது. தேவன் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய மத்தியில நிற்கும் போது, நமக்கு முன்பாக நிற்கும் போது தீங்கான காரியங்கள் ஒன்றும் நம்மை அணுகாது. கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அன்பு தேவஜனமே, கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக. நாம் கர்த்தர் நம் நிழலில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சமூகத்திலே அவர் நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் நடுவிலே உலாவி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் நம்மோடு உண்டு. அன்பு தேவஜனமே, இந்த நாட்களில் அதிகமாக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. தேசங்களுக்காக ஜெபிப்பது நம்ம கடமையா இருக்கிறது. முக்கியமாய் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்குது. ஏனென்றால் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களில இந்த வைரஸ் நிமித்தம் அநேகர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே உலாவ வேண்டும், அவர் நடுவில் நிற்க வேண்டும். இந்த தீங்குக்கு நடுவில் கர்த்தர் நிற்கும் போது கர்த்தர் நம்ம தேசத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார். தீங்குக்கு நடுவில் கர்த்தர் நிற்கும் போது நம் தேசத்துல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். நம் தமிழ்நாட்டில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். தேவனை முழு மனதோடு நாம் சேர்ந்து தேவாலயத்துல ஒன்று கூடி நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல ஜெபிப்பது மாத்திரமே நம்ம விழுந்த பிரதான கடமையா இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் மத்தியில நின்று தீங்கு அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் யாருடைய மத்தியில நின்றார்? யாருக்கு கர்த்தர் தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தீங்கான காரியங்கள் நம்ம வந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம் நடுவில் என்று அந்த தீங்கான காரியங்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துல மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் தலைச்சன் பிள்ளைகள் தலையீற்றுகள் எல்லாவற்றையும் நான் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் என்று சொல்லி நானே கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கிறார். யாருக்கு விரோதமாய் நடுவில் நின்றார் என்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் எழும்பி நின்றார். தம்முடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியாய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மோசே மூலமாய் ஆரோன் மூலமாய் கர்த்தர் பார்வோனுக்கு அநேக அற்புதங்கள் மூலமாய் அநேக வாதைகள் மூலமாய் வெளிப்படுத்தியிருந்தாலும் பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தி நிமித்தமாய் கடைசியாக கர்த்தர் எழுப்பி நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நடுவில் நின்று எகிப்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் முதல் மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணும்படியாய் எழுப்பி நிற்கிறார். அதுதான் கர்த்தர் எப்படி நின்றார் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டின் ரத்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் எகிப்தின் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நடுவே நின்றார்.
ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக கர்த்தர் நின்று ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். எதற்காக என்றால் தன்னுடைய ஜனங்களை ஆராதனைக்கு தம்மை ஆராதிக்க அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி மோசே மூலியமாய் பார்வோனிடத்திலே சொன்னபோது அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அநேக வாதைகள் மூலியமாய் அவளை வாதித்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் இருதயம் கடினப்பட்டது. அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்து மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் முதல் பேரானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார். அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லு, அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நெறியில் மேற்சட்டத்திலும் தெளித்து என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை ராத்திரியிலே அதை சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அது ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் வாசல் கால்களே நாம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்டு அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அப்படின்னு சொல்லி நம்முடைய வாசல் காலிலே தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கும்படியாய் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல, அது எனக்கு அடையாளமா இருக்கும் என்று சொல்லி கூட தேவன் சொல்லுகிறார். அதனுடைய 13ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் அதற்கு 13ஆம் வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த ரத்தம் எப்படிப்பட்டதா இருக்குதாம்? எகிப்து தேச ஜனங்களுக்கும் எகிப்தில் உள்ளவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு நடுவிலே ஒரு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். என்பது வச்சனமே, நம்முடைய வீட்டிலே ஜெபம் என்கிற அந்த தூபம், அபிஷேகம் என்கிற அந்த எண்ணெய் இருக்கும்போது சங்காரத்துடன் கடந்து வந்தாலும் தேவன் நம்மளோடு நடுவிலே நின்று சங்காரத்துடனுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். தீங்கு நம்மை அணுகாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்களுக்கு நடுவே ஒரு வித்தியாசத்தை உண்டும்படியாய் நிலைக்கால் வாசல்களிலே ரத்தத்தை தெளிக்கும்படியாய் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை அவன் கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். 12ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்காலில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருக்கும் கட்டளை கொடுக்கிறான். அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு அதன் பிரகாரமாய் கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தர் எகிப்திலே அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போவார் என்று சொல்லி மோசே தெளிவான இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் தனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னபோது அவர்கள் அந்த வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாய் நடந்தார்கள். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கைக்கொள்ள கடிவீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னபோது அந்த வார்த்தையை அவர்கள் கை கொண்டார்கள். இம்மட்டும் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் நடுவில் நின்றார். ஆட்டுக்குட்டியின் ரத்தமாய் நிலைக்கால் வாசலில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட போது சங்கார தூதன் வாதை
தீங்கான காரியம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்காதபடி கர்த்தர் நடுவே நின்று அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 28வது வசனம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள், கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அன்பு தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நாம் எதிர்பார்ப்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்ம அருகில் இருக்கிறார், தீங்கு நம்மை அணுகாது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது சங்காரத்தோடு நம் வீட்டு வாசலை நெருங்க முடியாது. ஜெபம் என்கிற தூபம், அபிஷேகம் என்கிற எண்ணெய், அபிஷேகம் என்கிற அந்த அபிஷேகம் நம் மத்தியில, நம்முடைய வீட்டில ஜெபம் என்கிற தூபம் தொனித்துக் கொண்டிருக்கும் போது சங்காரத்தோதன் வாதை நம்மை அணுகாது. தீங்கு நம்மை அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அது பிரகாரமாய் எகிப்து தேசம் எங்கும் சங்காரம் உண்டாகிறது. 29வது வசனமும் 30வது வசனம், கர்த்தர் நடுராத்திரிலே சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கடங்களில் இருக்கும் சிறைப்பட்டவன் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தின் முதற் பேரான அனைத்தையும் மிருக ஜீவன் தலையிட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அந்த ராத்திரிலே எகிப்திலே மகா கூக்குரல் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றார். எகிப்து ஜனங்களுக்கு முன்பாக நடுவிலே நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கு வரவில்லை. ஒரு சேதமும் இஸ்ரவேல் ஜனங்களை அணுகவில்லை. தீங்கான காரியம் அவர் வீட்டு வாசற்காலை கூட தொடவில்லை. ஆனால் எகிப்து தேசம் எங்கும் தீங்கு பரவிற்று. முதல் பேரான அனைத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்ல வார்த்தையின் பிரகாரமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தீங்கு அணுகாதபடி கர்த்தர் நடுவில் நின்று பாதுகாத்தார். அன்பு தேவ ஜனமே, ஜெபிக்கும் போது நம்முடைய வீட்டிலே ஜெபம் என்கிற தூபம், தேவனுடைய ரத்தம் நம் வீட்டிலே தெரிக்கப்பட்டிருக்கும் போது சங்கார தூதன், தீங்கான காரியம் நம் வீட்டை அணுகாது. தேவ நாமத்திலே பலத்த காரியங்களை செய்வராக. 2வது ஐயத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவரை சபிக்கும்படியாய் போன பிலேயாமுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்பார். ஏனென்றால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாய் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். 28வது புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எகிப்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு வனாந்தரத்திலே வந்து போது பாலாக் அந்த ஜனங்களை கண்டு அவர்களை சபிக்கும்படியாய் ஒரு தீர்க்கதரிசியை காண்கிறார். அது பிலேயாம் தீர்க்கதரிசி. பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தர் 3 முறை உத்தரவு கொடுக்கிறார், போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனாலும் பிலேயாம் தன்னுடைய வழியிலே மாறுபாடு இருந்தவனாய் அவன் 3வது விசை கேட்கும்போது கர்த்தர், நீ போ, ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையின்படியே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அனுப்புகிறார். அதனுடைய 19வது வசனம், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவரோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படியே நீ செய்ய வேண்டும் என்றார். அவன் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் மனம் திரும்பவில்லை. அவர்களை சபிக்கும்படியாய் கடந்து போகிறான். காலமே எழுந்து போன போதுதான் கர்த்தர் இந்த இடத்திலே கோபம் உண்டவராய் அவருக்கு எதிராக நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் கர்த்தர் எதிர்த்து நிற்பார், நடுவிலே நிற்பார். நம் போகாதபடி கர்த்தர் நம்மை தடுப்பார். அப்படிதான் பிலேயாமை கர்த்தர் தடுத்தார். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாம் போகிறான் என்று சொல்லி கர்த்தர் கேள்விப்பட்ட போது நடுவிலே நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கு வராதபடி நடுவிலே நின்று கர்த்தர் அவனை தடுத்தார்.
3 விஷயம் தேவனுடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை கேட்கிறான். அந்த வார்த்தையை கேட்டபோது கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறான். 3வது விஷயம் இந்த வார்த்தையை சொன்ன நீ போ என்று சொன்ன போது அவன் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மனம் அந்த வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பாதபடி உணர்வு இல்லாதவனாய் அதிகாலமே கடந்து போகிறான். அவன் போன போதுதான் கர்த்தர் கோபம் உண்டவராய் அவனுக்கு எதிரே நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 23வது வசனம் சொல்லக்கூடிய கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வழியில நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதை வழியில் திரும்பி பிழையாம அதை அடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 விசை கழுதை அவனுடைய வழியை திருப்பினது. ஆனாலும் அதிலும் உணர்வு இல்லாதவனாய் அவன் கழுதையை அடிக்கிறான். கர்த்தர் அந்த கழுதையின் வாயை திறந்தார். கழுதை வாயை திறந்து கழுதை பேசும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். சொன்னபோது அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு 31வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகப்படி விழுந்து பணிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கழுதையை வாயை திறந்து பேசும்படியாய் கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதம் செய்தும் கூட அந்த பிழையாமுக்கு உணர்வில்லை. தம்முடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கடந்து வருகிற அவனுக்கு எதிராக நின்று கர்த்தர் உருவின பட்டத்தை கொண்டு நிற்கிறார். அன்பு தேவ ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது நம்மை சபிக்க யார் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டத்தை கொண்டு நமக்கு நடுவில் நின்று நம்மை பாதுகாப்பார். நம்ம செபித்துக் கொண்டிருக்கிற ஜெப பிள்ளைகளாய் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் சபிக்கிற யார் கடந்து வந்தாலும் அவர்களுக்கு எதிராய் நடுவில் நின்று கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எப்படியா? உருவின பட்டயத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அப்படித்தான் ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நம்முடைய தூதனை அந்த இடத்தில் அனுப்புகிறார். உருவின பட்டயத்தை வைத்திருக்கிறார். பிழையாமின் கண்கள் திறக்கப்பட்டதுக்கு பின்புதான் அவன் உணர்வுள்ளவனாய் அந்த இடத்துல சொல்லுகிறான், கழுதை என்னை தூதன் சொல்லுகிறார், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததான இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்றார். அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராய் நிற்பதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் ஒரு பார்வைக்கு இது தகாதா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இதுக்கு அப்புறம்தான் நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல மனம் திரும்புகிறான். ஆனாலும் அவருடைய இருதயம் அவர்கள் கொடுத்த அந்த பொருளாசையிலே அதிகமாய் இருந்த நிமித்தமாய் அவள் சபிக்க கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் அவனுக்கு எதிராய் நின்றார். அன்பு தேவ ஜனமே, நம்மை சபிக்கும்படியா யார் கடந்து வந்தாலும் தேவன் மத்தியிலே நடுவிலே நின்று அந்த சாபான தீங்கான வார்த்தைகள் நம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். 24ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தேவ இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நமக்கு தீங்கான வார்த்தைகள், தீங்கான காரியங்களும் அணுகாதபடி கர்த்தர் நடுவே நின்று நம்மை பாதுகாப்பார். நம்ம ஜெபிக்கும் போது, தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் நின்று தீங்கான காரியங்கள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எகிப்திலே பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நடுவில் நின்று அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தூதன் பிரவேசிக்காமல் கர்த்தர் அவர் நடுவில் நின்று கர்த்தர் பாதுகாத்தார். தீங்கான காரியங்கள் அவர்கள் வீட்டிலே ஒன்றும் பிரவேசிக்கவில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சாபத்தீடான வார்த்தைகள் ஒன்றும் தன்னுடைய ஜனங்களுக்கு போகக்கூடாது என்று சொல்லி பிழையாமுக்கு கர்த்தர் எதிராக நின்றார். உறவின பட்டயத்தை கொண்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நாம் ஜெபிக்கும் போது, தேவனை முழு மனதோடு துதித்து பாடி ஆராதிக்கும் போது
தீங்கான காரியம், சாபத்தீடான வார்த்தைகள் ஒன்றும் நம்ம அணுகாது. கர்த்தர் நம் நடுவில் நின்று நம்மை பாதுகாப்பார். அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மை பாதுகாப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கடைசியாய் நம்ம பார்க்க போகிற ஒரு தீங்கும் அறியாது. எப்படி என்றால், தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு தேவ மனிதன், கர்த்தர் அவனை போகிற தேசங்கள் எல்லாம் அவனை பாதுகாத்து நடத்தினார். கடைசியாய் அந்த தீவில இருந்த போது விரியன் பாம்பு அவன் கையை பிடித்த போது அது உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது என்றான். கர்த்தர் நடுவில் நின்றார், தீங்கு அடையாதபடி அவனை பாதுகாத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியா சொல்லப்படுது, அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அன்பு தேவ ஜனமே, செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் அடையாது. ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறான். செபிக்கிற தேவ பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் எகிப்திலே கர்த்தர் நடுவில் நின்றார். ஆட்டுக்குட்டின் ரத்தமாய் நடுவில் நின்றார். அவர்களுக்கு ஒரு தீங்கும் அணுகவில்லை. தேவன் அவர்கள் ஆசீர்வதித்தார். சாபத்தீடான வார்த்தைக்கு முன்பாக பிலேயாமுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார், நடுவிலே நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாய் இருந்தது. சாபத்தீடான தீங்கான வார்த்தைகள் ஒன்றும் அவர்களுக்கு கடந்து போகவில்லை. மூன்றாவதாய் பவுல் அந்த பூச்சியை உதறி தள்ளி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் அவன் நடுவிலே நின்றான். அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தர் நடுவில் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டால் நாம் முன்னேற செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபிக்க வேண்டும். நாம் செபிக்கும் போது ஒரு தீங்கு நம்மை அணுகாது. தீங்கான வார்த்தைகள் நம்மை தொடாது. இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். தேவனுடைய சமூகத்தில் கண்கள் மூடி நம்ம செபிப்போமா? தேவ நமத்திலே தீங்கான காரியம் நம்மை அணுகாதபடி, தீங்கான வார்த்தைகள் நம்மை தொடாதபடி நம்ம நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பினால் நாம் செபிப்பது நம்ம இருந்து கடமையா இருக்கிறது. நாம் செபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்கும் போது கர்த்தர் நம் நடுவிலே நின்று தீங்கான காரியம் ஒன்றும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கண்கள் மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, எகிப்தின் ஜனங்களுக்கு பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நடுவே நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகவில்லை. சங்கார தூதன் கடந்து போய் எகிப்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் முதல் பேரான அனைத்தும் சங்கரித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகவில்லை. கர்த்தர் அவர் நடுவிலே நின்றார். இரண்டாவதாய், அப்படி ஜனங்களை சபிக்கும்படியாய் பாலாக் பிலேயாமை அழைப்பித்த போது 3 முறை வேண்டாம் என்று சொன்ன தேவன் 3வது முறையாக நீ போ, ஆனாலும் நான் சொல்லுகிறபடி செய் என்று சொல்லி சொன்னபோது அதிகாலமே எழுந்து போகிறான். கர்த்தருக்கு கோபம் உண்டது. அவன் வழியிலே உருவின பட்டத்தை எடுத்து கர்த்தர் நிற்கிறார். சாபத்தீடான வார்த்தைகள் நம்மை அணுகாது. நம்ம செபிக்கும் போது சாபத்தீடான வார்த்தைகள் நம்மை அணுகாது. கர்த்தர் நடுவே உருவின பட்டத்தை வைத்து நம்மை தீங்கு அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். 3 விஷயம் பிலேயாம் கடந்து போகிறான் சபிக்கும்படியாய். ஆனாலும் 3 விஷயம் கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவன் வார்த்தையை, அந்த சாபத்தீடான வார்த்தையை அவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். நீங்க எதை குறித்தும் கலகத்தில் நீங்க செபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் செபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தீங்கான காரியம் ஒன்று அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். 3வது, பவுல் மெலித்தா தீவிலே குளிர் காய்ந்த போது விறகு எடுத்த பொழுது விரியன் பாம்பு அனல் உரைத்து கையை கவி கொண்டது. அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான்.
கர்த்தர் நடுவிலே நின்றார். கர்த்தர் நம் நடுவிலே நிற்கும் போது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கான காரியம் நம் வாழ்க்கையில வராது. அன்பு தேவஜனமே, ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மத்திலே பலத்த காரியங்கள் செய்வாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். நம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மத்திலே தீங்கான காரியம் ஒன்று வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தேவன் நம்மத்திலே இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காயமா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தீங்கு எங்களை அணுகாது அப்பா. தீங்கான காரியத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமது கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நீ தீங்கு எங்களை அணுகாது தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு கேட்டு கர்த்தர் எங்களுடைய தகப்பனை சங்காரத்துடன் எங்கள் வாசல் எங்கள் வீட்டுக்குள் பிரவாசிக்காதபடி கர்த்தரும் ரத்த கோட்டைகளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை சாபத்தீரான வார்த்தைகள், தீங்கான வார்த்தைகள் ஒன்றும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் நடுவில் நின்று எங்களை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. விசேஷமா எங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலே தகப்பனே இந்த வைரஸ் நிமித்தமாய் அநேக பாதிப்புகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்கள் தேசத்தின் நடுவிலே தகப்பனே இந்த தீங்கான காரியத்தின் நடுவிலே கர்த்தர் நின்று எங்கள் தேசங்களை நீர் பாதுகாக்கும்படியாய், எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் மேல் இரக்கம் செய்யுங்க தகப்பனே. இந்த வைரஸ் நிமித்தமாய் ஒரு தீங்கும் அடையாதபடி கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டு முழுவதும் எங்கள் தேசம் முழுவதும் கர்த்தர் ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா தகப்பனே. சீக்கிரமாய் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்யமாய் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நம் நடுவிலே நின்று கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரைஸ்